கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற லாக்அப் டெத்துக்கும் இப்ப சமீபத்தில் நடைபெற்றதுக்கும் ஒரே வகையான பாக்குறீங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? அந்த லாக்அப் டெத்துக்கும் இந்த லாக்அப் டெத்துக்கும் நீங்களே வேறுபாடுகள் இருப்பதை உணர்வீர்கள். குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டவுடன் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அங்கே கைது செய்யப்படுகிறார்கள். சிறையிலே சில சம்பவங்களிலே அவர்கள் உயிரிழக்க நேரிடுகிறது. இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அங்கேயெல்லாம் யாரும் சாத்தாங்குளம் போன்றவற்றெல்லாம் புகார் கொடுத்து பல நாளாகி அவன் உள்ளே இருக்கானா இல்லையான்னு தெரியாம நீதிமன்றத்தில் ஏபஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடக்கூடிய அளவுக்கெல்லாம் சூழ்நிலை போயிருக்கிறது. இங்கே அப்படி அல்ல. இருக்கிறார், அவர் காவல் நிலையத்தில் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. அங்கே எந்த காரணத்தாலே அவர் மரணமடைந்தார் என்பது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தெளிவாகும். நாங்கள் இதற்காக யாரையும் காப்பாற்றவில்லை. தவறு செய்தவர்கள் காவல்துறையினராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னாலே தண்டிக்கப்படுவார்கள் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் கடந்த முதலமைச்சர் அப்படி சொல்லவில்லை. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.